வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குழந்தைகளா, நாம இன்னைக்கு இந்த கதையில நன்றி மறந்து சுயநலமா செயல்பட்ட இந்த சிங்கத்துக்கு என்ன தீமை நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு காட்டுல விறகு வெட்டுறதுக்காண்டி ஒரு மனிதன் போய்கிட்டு இருந்தானா. அப்ப பக்கத்துல ஒரு சிங்கத்தோட கர்ஜனை கேட்டுச்சான். அந்த மனிதன் ரொம்ப பயந்துட்டான். கொஞ்ச நேரத்துல மனிதனே பயப்படாதே, இங்க வா அப்படின்னு ஒரு சிங்கம் அவனை கூப்பிட்டுச்சான். அவன் பயந்துகிட்டே அங்க போனானா. அங்க போய் பார்த்தா அந்த சிங்கம் ஒரு கூண்டில அடப்பட்டு இருந்துச்சான். வேட்டைக்காரங்க அந்த சிங்கத்தை உயிரோடு பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கூண்டு செஞ்சு அதுல ஒரு ஆட்டை உயிரோட விட்டுருக்காங்க. ஆட்டுக்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் அந்த கூண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சான். மனிதனை பார்த்த அந்த சிங்கம், மனிதனே என்னை எப்படியாவது இந்த கூண்டுல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா அந்த மனுஷனோ ரொம்ப பயந்தானா. சிங்கமே, நீயோ வேட்டையாடி சாப்பிட்றவன், நான் எப்படி உன்னை காப்பாத்துறது அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சான், மனிதர்களை கொண்டு சாப்பிட்றது எங்களோட வேலைதான், ஆனா நீ என்னோட உயிரையே காப்பாத்துற, உன்னை நான் கண்டிப்பா வேட்டையாடி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சானா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை அந்த கூண்டுல இருந்து விடுவிச்சானா. விடுவிச்ச உடனே அந்த சிங்கம் அந்த மனுஷன் மேல பாய பார்த்துச்சான். அந்த மனுஷன் ரொம்ப பயந்துட்டானா. சிங்கம், நீ ரொம்ப தவறான செயல் செய்யற, நன்றி மறந்து செயல்படுற, நான் உன்னைய கூண்டுல இருந்து காப்பாத்தினேன், ஆனா நீ இடறானா என்னையவே வேட்டையிட பாக்குறியே அப்படின்னு கேட்டானா. உடனே அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், நான் என்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி 1000 பொய் சொல்லுவேன், அதை நீ நம்புனா அதுக்கு நான் என்ன பண்றது, வேட்டையாடுறதான் என்னோட வேலையே, இப்ப நான் உன்னை கண்டிப்பா வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மனுஷன் ரொம்ப பயந்து போயிட்டான். அப்போ அந்த பக்கம் ஒரு நரி வந்துச்சான். உடனே இந்த மனுஷன், இந்த நரிக்கிட்ட நம்ம நியாயம் கேட்போம் அப்படின்னு, நரியாரே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையும் நரிக்கிட்ட சொன்னானா. உடனே அதுக்கு சிங்கம் சொல்லிச்சான், மற்றவங்கள வேட்டையாடி சாப்பிட்றதா என்னோட வேலையே, இந்த மனுஷன் என் பேச்சை கேட்டு என்னை காப்பாத்தினா அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு நன்றி மறந்து சொல்லிச்சான். நரிக்கு சிங்கத்தோட நன்றி கிட்ட செயல் புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுச்சு. உடனே அதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சான். உடனே நரி மனுஷனை பார்த்து, நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, நீங்க முதல்ல இருந்து எனக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு மனுஷனை பார்த்து இந்த நரி சொல்லிச்சான். உடனே சிங்கம், நான் சொல்றேன் அப்படின்னு ஒவ்வொன்னா செஞ்சு காமிக்க ஆரம்பிச்சுதான். நான் இந்த கூட்டுக்குள்ள போய் இருந்தேனா அப்படின்னு கூண்டுக்குள்ள போய் சிங்கம் உட்காந்துச்சான். இதான் சாக்குன்னு நரி வேமா அந்த கூண்டை அடைச்சிருச்சான். உடனே சிங்கம், நரியாரே நீங்க என்ன நீ ஏமாத்த பாக்குறீங்க, நீங்க எதுக்கு என்ன இந்த கூண்டுக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். உடனே நரி சொல்லிச்சான், நீங்க இந்த கூண்டுக்குள்ளேயே இருங்க, நீங்க உங்களுக்கு நன்றி செஞ்ச இந்த மனுஷனுக்கு பதிலுக்கு அவர் ஏமாத்த தான் பார்த்தீங்க, நீங்க இந்த மனுஷனை வேட்டையாடிட்டு என்னையே வேட்டையாடிடுவீங்க, அதுக்கு பதில நீங்க இந்த கூண்டுக்குள்ளேயே இருங்க, இதான் உங்களுக்கு நல்ல தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனே இந்த இடத்த விட்டு நீ சீக்கிரம் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருச்சான். மனுஷனும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டானா. குழந்தைகளா, எப்பயுமே ஒருத்தவங்க நமக்கு செய்த உதவிய மறக்கவே கூடாது. நம்ம அப்படி உதவியை மறந்தோம்னா இந்த சிங்கத்துக்கு நடந்ததான் நமக்கும் நடக்கும். ஓகேவா? பாய் சுட்டீஸ்.